ரோஜா கூட்டம் திரைப்படம் மூலமாக திரையுலகத்துக்கு அறிமுகமான ஆக்டர் ஸ்ரீகாந்த் தடை செய்யப்பட்ட கொக்கையின் போதைப் பொருளை பயன்படுத்தியதாக தமிழக காவல்துறை நேற்று அவரை கைது பண்ணியிருக்காங்க. கைது செய்து கீழ்ப்பாக்கம் அழைச்சிட்டு போயிட்டு மெடிக்கல் செக்அப் பண்றப்ப ரொம்ப தெளிவாக தெரியுது அவர் பயன்படுத்தி இருக்கிறார் என்பது. அவரும் அதை மறுக்கவே இல்லை. அதற்கு பிறகு நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி புயல் சிறையில அடைக்கிறாங்க. அடுத்த மாதம் 7ஆம் தேதி தான் அவருக்கு விசாரணை. சோ இந்த செய்தி என்பது திரையுலகம் மட்டுமில்லங்க, ஒட்டுமொத்த தமிழகத்தையே உலுக்கிச்சு அப்படின்னு சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா, பாக்குறதுக்கு ஒரு சாக்லேட் பாய் மாதிரி இருப்பாரு, ரொம்ப அழகா இருப்பாரு. அரவிந்த் சாமிக்கு அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீகாந்த் நம்ம எடுத்துக்கலாம். சோ ரோஜா கூட்டம் திரைப்படம் ஏப்ரல் மாதத்தில் இந்த மாதிரி நிறைய வெற்றி படங்களை கொடுத்தாரு. நிறைய தோல்வி படங்கள்லயும் அவர் கொடுத்திருக்கிறாரு. அதற்கு பிறகு ஸ்ரீகாந்த் என்ன ஆனார் அப்படின்றது நமக்கு தெரியவே இல்லை. ஆனால் தீங்கிரை அப்படின்ற ஒரு திரைப்படத்தை ஒரு தயாரிப்பாளர் எடுக்கிறாரு. அந்த படத்துல இவர் நடிச்சுட்டு இருக்கிறதா தகவல் எல்லாம் வெளியில வந்தது. அந்த தயாரிப்பாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரசாந்த் அப்படின்ற ஒரு பர்சன். அவர் ஏடிஎம்கே ஐடி விங்ல இருந்தவர், முன்னாள் நிர்வாகி. அவரையும் காவல்துறை விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. அவருக்கு போதைப் பொருள் எப்படி கிடைச்சதுன்னா, பிரதீப் குமார் என்ற ஒரு நபர். அவர் யாரு? அவரும் ஏடிஎம்கே முன்னாள் நிர்வாகி. அவருக்கு எப்படி போதைப் பொருள் கிடைச்சது அப்படின்னா, நைஜீரியன்ல இருக்கக்கூடிய ஒரு பர்சன். அவர்கிட்ட இவர் 1000 கணக்கான கிராம்ஸ் டன் கணக்குல இவரு வாங்கி சப்ளை பண்ணதா தகவல் வெளியில இருக்குது. இந்த கதையெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு சிங்கம் படம் பார்த்த மாதிரியே இருக்கும். அதுலதான் போதைப் பொருள் எப்படி எல்லாம் கடத்துறாங்க அப்படின்றத ரொம்ப தெளிவா நம்முடைய இயக்குனர் ஹரி காமிச்சிருப்பாரு. அந்த திரைப்படம் மாதிரியே இன்னைக்கு இந்த போதைப் பொருள் அப்படின்றது லிஸ்ட் பெருசாயிட்டே போயிட்டே இருக்குதுங்க. ஆக்டர் ஸ்ரீகாந்த், ஆக்டர் ஸ்ரீ கிருஷ்ணா இவங்கெல்லாம் போதைப் பொருளை பயன்படுத்தி இருக்கிறாங்க என்ற செய்தி தமிழக காவல்துறைக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரதீப் குமார் அவரு யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அஜய் வாண்டையார், உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அவருக்கும் இவருக்குமான அந்த சண்டை, அதை விசாரிக்க போன காவல்துறை, அதற்கு பிறகுதான் இந்த நியூஸ் அப்படின்றது வெளியில வருதுங்க. பிரதீப் குமார் ரொம்ப தெளிவாக சொல்றாரு, நான் நைஜீரியால இருக்கக்கூடிய ஒரு பர்சன் போதைப் பொருளை வாங்கிட்டு வருவேன். 1 கிராம் 8000 ரூபாய். அதை பிரசாந்துக்கு, அதாவது தயாரிப்பாளர் பிரசாந்துக்கு 12,000 நான் சேல் பண்ணுவேன். நிறைய முறை பிரசாந்துக்கு நான் கொடுத்திருக்கிறேன். கிட்டத்தட்ட 4.5 லட்சம் ரூபாய் அதுல நான் சம்பாதிச்சிருக்கிறேன். பிரசாந்த் வாங்கும்போது எல்லாமே ஆக்டர் ஸ்ரீகாந்த் தான் இந்த போதைப் பொருளை வாங்குறதா என்கிட்ட சொன்னாரு. அதனால இதை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்ற மாதிரி அப்ரூவலா மாறி இருக்கிறாரு நம்முடைய பிரதீப் குமார். திரைத்துறையை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு சகஜமான விஷயங்க. திரைத்துறையில ஸ்ரீகாந்த் மட்டும் இல்ல, அங்க இருக்கக்கூடிய உச்ச நட்சத்திரங்கள், நடிகர்கள், நடிகைகள் இவங்கெல்லாம் நைட் பார்ட்டி எத்தனையோ குடும்பங்கள் நீங்க பிரிஞ்சு இருக்குது திரைத்துறையில. அதுக்கெல்லாம் காரணம் இந்த நைட் பார்ட்டி தான். சனி ஞாயிறுல போயிட்டு ஈசிஆர்ல போய் பாருங்களேன், எல்லாமே ஃபுல்லாவே இருக்கும் ரெசார்ட் எல்லாமே. அந்த அளவுக்கு கஞ்சா, ட்ரிங்க்ஸ், இந்த விபச்சாரம் இதெல்லாம் முழுக்க ஈஸியாலாம் நடந்துட்டு இருக்குது. இது எல்லாத்தையுமே நல்லா வெட்ட வெளிச்சமாக தெரியும். அவங்களுக்கு பார்ட்டி கொடுப்பதற்கான காரணமே தேவையில்லைங்க. படம் புக் பண்ணா பார்ட்டி, படம் ஃபெயிலியர் ஆனா பார்ட்டி, படம் சக்சஸ் ஆனா பார்ட்டி, பிறந்த நாள், கல்யாண நாள், இளவு நாள் எல்லாத்துக்கும் அவங்க பார்ட்டி கொண்டாடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு சாப்பாடு கஷ்டம் கிடையாது. நாம சாப்பாட்டுக்காக ஓடுறோம், 1 நேரம் சாப்பாட்டுக்காக. அவங்களுக்கு கோடியா பணம் கொட்டிட்டு இருக்கு திரைத்துறையில. அப்ப அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? அப்படி ஸ்ரீகாந்த் வீட்லயும் பாத்தீங்கன்னா அவர் நிறைய நடிகைகளை கூப்பிட்டு எல்லாம் பார்ட்டி கொடுத்திருக்கிறாரு. அதோடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் காவல்துறை எடுத்திருக்கிறாங்க. அவர் இன்னைக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு நீதிமன்றத்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு குடும்பத்துல பிரச்சனைகள் நிறைய இருக்குது, என்னுடைய பையனை பார்க்க ஆள் இல்ல, என் அம்மா வயதானவங்க, அதனால எனக்கு நீங்க ஜாமீன் கொடுக்கணும். நான் மன அழுத்தத்தினாலதான் இந்த போதைப் பொருளை நான் எடுத்துட்டேன், தவறு பண்ணிட்டு என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. பட் இதற்கான தண்டனை என்ன, சட்டப்பூர்வமான என்ன தண்டனை இருக்குன்றத நிச்சயமாக நீதிமன்றம் கொடுப்பாங்க. மன்னிப்பு கேட்டுலாம் வெளியில யாரையெல்லாம் அப்படி விடவே முடியாது. இது மிகப்பெரிய ஒரு தேசிய குற்றம். இந்த கஞ்சா அப்படின்றதே மிகப்பெரிய ஒரு குற்றம். அது தடை செய்யப்பட்ட ஒரு பொருள். அதுவும் போக திரைத்துறையில இதெல்லாம் ஊறி போய் கிடக்குதுங்க. 2017 காலகட்டம் நினைக்கிறேன். பாடகி சுசித்ரா, உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஒரு சூப்பரான ஒரு லேடி. அவங்க எல்லாத்தையும் பிராங்கா ஓப்பனா பேசக்கூடியவங்க. திரைத்துறையில என்னெல்லாம் நடக்கு என்பதை புட்டு வைக்கக்கூடிய ஒரு பர்சன் யாரு அப்படின்னா சுசித்ரா தான். யாருக்குமே பயப்பட மாட்டாங்க. அவங்க 2017 ரொம்ப தெளிவாக சொன்னாங்க, திரைத்துறை முழுவதுமே கஞ்சால மூழ்கி கிடக்குது. ஆக்டர் தனுஷ், அனிருத், ஆண்ட்ரியா, த்ரிஷா இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் அதுல இருக்கிறாங்க. பார்ட்டின்னு அவங்க எல்லாம் முழுக்க கஞ்சா தான் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. தடை செய்யப்பட்ட போதைப் பொருளை பயன்படுத்துறாங்க, குடியும் குடுத்தனமாக இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள உறவு முறைகளை மாற்றிப்பாங்க. இப்படி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை அவங்க முன் வச்சாங்க. ஆனா அவங்கள ஒரு பைத்தியக்காரி மாதிரி இந்த திரையுலகம் சித்தரிச்சு இன்னைக்கும் அவங்களை அப்படி ஓரங்கட்டி வச்சிருக்கிறாங்க. ஆனா அதுதான் உண்மை. ஷாருக் கானோட பையன் போதைப் பொருள் எடுத்தது,
அது செய்தியில வந்ததெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதற்கு பிறகு நிக்கி கல்ராணி அவங்களுடைய தங்கச்சி சஞ்சனா கல்ராணி அவங்க போதைப் பொருள் எடுத்ததாக வந்து வெளியில வந்தது. இந்த மாதிரி திரைத்துறையில நிறைய ஆக்டர்ஸ், முன்னணியில் இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு கஞ்சாக்கு அடிமையா இருக்கிறாங்க, டாஸ்மாக்கு அடிமையா இருக்கிறாங்க. இதெல்லாம் காவல்துறைக்கு நிச்சயமாக தெரியும், தமிழக அரசுக்கு தெரியும், எல்லாத்துக்குமே இந்த விஷயம் தெரியுங்க. ஆனா என்னன்னா அவங்கள போய் எப்படி கை வைக்கிறது அப்படின்ற ஒரு ஒரு பயம் வந்து காவல்துறைக்கு இன்னைக்கு இருக்குது. ஏன்னா கை வச்சுட்டோம் அப்படின்னா உடனே வந்து டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க. ஏன்னா பெரிய இடத்தோட அவங்களுக்கு லிங்க் வந்து இருக்குது. திரைத்துறை, அரசியல் இது ரெண்டையுமே வந்து நீங்க பிரிக்கவே முடியாது, ஒண்ணுக்கு ஒண்ணு இணைப்பாதான் அவங்க இருப்பாங்க. சோ அரசியல்ல அவங்களுக்கு இன்ஃபுளுன்ஸ் இருக்கு, திரைத்துறையிலும் வந்து அவங்களுக்கு இன்ஃபுளுன்ஸ் இருக்குது. அப்படின்றப்ப தனுஷ் மாதிரியான முன்னாடி நடிகர்கள்கிட்ட அவங்களுடைய செல்வாக்கெல்லாம் வந்து பயன்படுத்த முடியாது. அவங்க சர்வசாதாரணமா போயிட்டு எல்லாம் அரசு எல்லாம் பண்ணவே முடியாது. ஆனால் ஸ்ரீகாந்த் அந்த மாதிரி இல்ல. தனுஷ் ஒப்பிடும் பொழுது ஸ்ரீகாந்த் அந்த மாதிரியான ஒரு பர்சன் அவர் கிடையாதுனால ஈஸியா போயிட்டு அவரை கைது பண்ணிட்டாங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து பின்னாடி இருக்கக்கூடிய மிக முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு கொளுத்த பணத்தை வச்சுட்டு என்ன செய்யறதுன்னே தெரியாது. இன்னொன்னு வந்துட்டு மார்க்கெட்டுலன்னு வச்சுக்கோங்களேன், சீரியல் எல்லாம் வந்து நடிக்க முடியாது, பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் ஆயிடும். எப்படி வந்து நாம வந்து சீரியல்ல போயிட்டு நடிக்கிறது, இல்ல வேற வேலை என்ன செய்யறது, அந்த கெத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணணும். இல்ல அப்படின்னா அதுல ஏற்படக்கூடிய அந்த மன அழுத்தம் அதை வந்து எப்படி டைவர்ட் பண்றதுன்னா இந்த மாதிரி விஷயங்களை தான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இது வந்து திரைத்துறையில எழுதப்படாத ஒரு விஷயம். அது கவிஞர் கண்ணதாசன் வந்து சொல்லுவாங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணாம அவர் பாட்டை எழுத மாட்டாரு அப்படின்ற ஒரு செய்தி எல்லாம் வெளியே வந்தது. பட் அவங்களுடைய பொண்ணு வந்து அதை மறுத்து இருந்தாங்க, அப்படிலாம் ஒண்ணு கிடையாதுன்னு சொன்னாங்க. நமக்கு தெரிஞ்சு அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்குமே குடி, விபச்சாரம் பண்றது, இந்த ட்ரக்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்றது, இது எல்லாமே திரைத்துறையில ஊறி போன ஒரு விடயம். இது எல்லாத்துக்குமே பப்ளிக்கா தெரியுங்க. பாவனைக்கு ஸ்ரீகாந்த் வந்து அதுல மாட்டிக்கிட்டாரு. மாட்டாத முதலைகள்லாம் நிறைய அதுல இருக்கிறாங்க. சோ அவங்க எல்லாம் வந்து எப்ப வந்து காவல்துறை கைது பண்ண போறாங்கன்னு தெரியல. மெடிக்கல் செக்அப் பண்ணதுல ஸ்ரீகாந்தோட உடம்புல போதைப் பொருள் இருக்கிறது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள்ல ரொம்ப ஈஸியா போதைப் பொருள் எல்லாம் கிடைக்குதுங்க. ஒண்ணுமே இல்ல, மதுரை வாயில பெருமாள் கோவில் தெருவுன்னு ஒண்ணு இருக்குதுங்க. அங்க போயிட்டு நீங்க பாருங்க. ஒரு அசைன்மெண்ட்டுக்கு நான் போனேங்க. ஒரு சகோதரி வந்து கேட்டாங்க, நீங்க ரிப்போர்ட்டர்னு கேட்டாங்க. ஆமா நான் சொன்னேன். அப்ப அவங்க சொன்னாங்க, ஒண்ணுமே இல்ல மேடம், மதுரை வாயில்ல பெருமாள் கோவில் தெருன்னு இருக்குது, அங்க முழுக்க 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 கஞ்சா வந்து விற்பனை ஆயிட்டு இருக்குது. தடை செய்யப்பட்ட போதைப் பொருள் அங்க முழுக்க முழுக்க விற்பனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. மிகப்பெரிய ரவுடிகள்லாம் இருக்கிறாங்க. காவல்துறை வந்து எந்த ஆக்ஷனுமே எடுக்க மாட்டாங்க. காவல்துறையே அந்த கஞ்சா விற்கிறவங்களை பார்த்துட்டு பயப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு குடும்பம் இருக்குது, டிரான்ஸ்பர் பண்ணிடுவாங்க, அவங்களே வந்து கொலை பண்ணிட்டாங்கன்னு என்ன பண்றதுனால காவல்துறை வந்து பணத்தை வாங்கிட்டு எப்போதும் மாமூல் வாங்கிட்டு அப்படியே வெளியில விட்டுருந்தாங்க என்ற ஒரு செய்தியை சொன்னாங்க என்கிட்ட. எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டு. ஏன்னா நாம இதெல்லாம் பேசணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட உயிருக்கே வந்து கேரண்டி கிடையாதுங்க. கஞ்சா விற்கிறவங்கல நாம வந்துட்டு டச்சே வச்சுக்க முடியாது. அது மிகப்பெரிய ஒரு மாஃபியா கும்பல் அப்படின்னு சொல்லலாம். மிகப்பெரிய ஒரு லிங்க் அது. இப்ப வாங்கி சாப்பிட்ட இவரை வந்து கைது பண்ணிட்டாங்க. பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கஞ்சா வியாபாரி மிகப்பெரிய ஒரு டீம் பின்னாடி இருக்குதுன்னா அந்த டீமை வந்து நீங்க எப்ப கைது செய்ய போறீங்க? இது தமிழக காவல்துறைக்கு தெரியாம இருக்குமா? தமிழக அரசாங்கத்துக்கு தெரியாம இருக்குமா? பள்ளிக்கூட மாணவிகளுக்கே ரொம்ப சர்வசாதாரணமா மாணவர்களுக்கு இன்னைக்கு கஞ்சா கிடைக்குது, சரக்கு கிடைக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள்லயும் இன்னைக்கு கஞ்சா இருக்குது, இன்னைக்கு டாஸ்மாக் இருக்குது. அதை எப்படி அரசாங்கம் வந்து தடுத்து நிறுத்த போறாங்கன்னு தெரியல. இறுதியாக ஒரே ஒரு விஷயம் மட்டும்தாங்க. ஏன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருக்கிறவங்க, அந்த மாதிரி லோ கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் 1 கிராம் 12,000 கொடுத்து வாங்கி எல்லாம் போதைப் பொருளை பயன்படுத்தவே முடியாது. பிளாட்ஃபார்ம்ல இருக்கக்கூடியவங்க, கூலி வேலை செய்யக்கூடிய ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு இருக்குது டாஸ்மாக். போனமா ஒரு குவார்டர் வாங்கினோமா, அடிச்சோமா, கப்புன்னு இழுத்து மூடி தூங்கினமான்னு இருக்குமே தவிர 1 கிராம் 12,000 கொடுத்து வாங்குற அளவுக்கு அவங்க வசதி கிடையாது. அப்ப இதை பயன்படுத்தக்கூடியவங்க யாரும் பாத்தீங்கன்னா கொளுத்த பணக்கார முதலைகள் தான் இதை வந்து பயன்படுத்துவாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? காவல்துறையா இருந்தாலும் சரி, தமிழக அரசா இருந்தாலும் சரி, இருக்கிற ஒட்டுமொத்த அரசியல்வாதிகள், விஐபிகள், அதே மாதிரி திரைத்துறை இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு கீழ்பக்கத்துல வச்சு மெடிக்கல் செக்அப் எடுத்தீங்கன்னா யார் யாரு எவ்வளவு போதைப் பொருள் பயன்படுத்தி இருக்கிறாங்க என்ற உண்மை வந்து வெளி உலகத்துக்கு வரும். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கும்பல், அதுலயும் வந்து அரசியல் இருக்குது. அதுல கோடிக்கணக்கான பணம் வந்து டிரான்சாக்சன் ஆயிட்டு இருக்குதுங்க. இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சும், காவல்துறைக்கு தெரிஞ்சும், தமிழக அரசுக்கு தெரிஞ்சும், நீதிமன்றத்துக்கு தெரிஞ்சும் ஒண்ணுமே பண்ண முடியாது. இதை தடுக்கவே முடியாது. எப்படி தடுக்க போறாங்க? இந்த மாதிரி யாராவது ஸ்ரீகாந்த் மாதிரி அப்பாவி கிடைச்சா மட்டும் கைது பண்றன்ற பெயர்ல நாங்க கஞ்சாவை வந்து தடுத்து நிறுத்துறாங்க, எங்களுடைய கடமை நாங்க செய்யறோன்ற பெயர்ல கொண்டு போயிட்டு புழல் ஜெயில போட்டுருவாங்க. தவிர மீதி பணக்கார முதலைகள், அரசியல்ல பணத்துல கொளுத்தவங்க, திரைத்துறையில பணத்துல கொளுத்தவங்க, இவங்களை யாரையுமே வந்து காவல்துறை பக்கத்துல கூட போகவே போகாது, யாரையும் அரெஸ்ட் பண்ணவும் செய்யாது. சோ நாம வந்து நம்முடைய வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரே ஒரு விஷயம் தான், பள்ளி மாணவர்கள், இளைஞர்கள் தயவு செய்து குடிக்காதீங்க,
கஞ்சா அந்த மாதிரியான விடயங்களை வந்து நீங்க பயன்படுத்தாதீங்க. இது மிகப்பெரிய ஒரு அழிவு பாதைக்கு நம்மளை கொண்டு போகும். உடைய எதிர்காலத்தை வந்து கேள்விக்குறியாக்கிவிடும். சோ மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.